ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூப்பர் சமையல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு புது வகையான ரெசிபி. இது மார்க்கெட்டில் ரொம்ப ஃபேமஸானது பபுள் டீன்னு சொல்லிட்டு. இந்தியாவில் இப்போ தான் வருது பபுள் டீன்னு. அதை வீட்டிலே எப்படி மேக் பண்ணலான்னு காமிக்கிறேன். நமக்கு இந்த ஃப்ளார் வேணும். இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்கிறேன். இது என்ன மாவுன்னா மரவள்ளிக்கிழங்கு மாவு. இது ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. நான் பிக் பாஸ்கெட்டில் தான் வாங்கினேன். இங்கே பாருங்கள், அதில் நான் ஒரு கரண்டி மாவு போட்டிருக்கிறேன். நல்லா இந்த குழம்பு கரண்டி, பெரிய கரண்டி இருக்குது பாருங்கள், அதில் ஒரு கரண்டி மாவு போட்டிருக்கேன். 1 டீஸ்பூன் கொக்கோ பவுட்ரு போட்டிருக்கேன். ரெண்டும் தான் மிக்ஸ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், நான் சைடில் ஒரு சின்ன கிளாஸில் ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி வச்சு அதில் இது ப்ரௌன் சுகர், நாட்டு சர்க்கரை, அது ஒரு பவுல் போட்டிருக்கிறேன். கொஞ்சமாக தான். இது ப்ரௌன் சுகர் நம்ம மாவு பிசைறதுக்கு தான் நம்ம போடுறோம். இதை கொஞ்சம் நல்லா சுண்ட விட்டுக்கலாம். வேறு எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், வெறும் நான் நாட்டு சர்க்கரையும் ஒரு 1/4 கிளாஸ் தண்ணியும் மட்டும்தான் வச்சுருக்கிறேன். நல்லா கொதிச்சு இது கொஞ்சம் கம்மியாகட்டும். நம்ம இப்போ வச்சுருக்கிற மாவு வச்சு அதிலே நல்லா நம்ம இது ரொட்டி, அரிசி ரொட்டிக்கெலாம் எப்படி கிண்டி எடுப்போம் மாவை, அந்த மாதிரி கிண்டி எடுக்கணும். இதில் நான் கிண்டும் போது காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொதிக்கிற டைமில் நம்ம 1 ஸ்பூன் மரவள்ளிக்கிழங்கு மாவு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் போடுங்க. இதில் நான் போட்டு காமிக்கிறேன். எனக்கு பேக்கெட்டில் அளவு தெரியுங்கிறதுனால நான் போடுறேன். நீங்கள் ஸ்பூன் கணக்கில் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், நம்ம அந்த மாவு போட்டதுமே இப்படி கட்டி ஆக ஆரம்பிச்சிடும். நான் போட இங்கே பாருங்கள், நல்லா இப்படி கிண்டி விடுங்க, கட்டி தட்டாமல். நானும் அப்படி தான் கட்டி அதை உடச்சி விட்றேன். அது நல்லா உடச்சி விடுங்க. ஏன்னா இப்படி கட்டி இருந்தாலும் நம்ம கையில் இப்போ மாவு பிசையதான் போகிறோம். இதை உங்களால் இதில் எவ்வளோ உடைக்க முடியுமோ உடைச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா சுண்டி வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க எப்படி ஆயிடுச்சுன்னு. நம்ம இப்போ நம்ம வச்சுருக்கிற மாவை இதிலே கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி நம்ம இதை மிக்ஸ் பண்ணலாம். நான் மிக்ஸ் பண்ணிட்டு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், நான் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்துறேன். நான் அடுப்பை விட்டு இறக்கிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்தி ஃபுல் மாவையும் போட்டு கிண்டிக்கங்க, மிக்ஸ் பண்ணிக்கங்க நல்லா. இங்கே பாருங்கள் நம்ம எப்படி இதாகிருச்சுண்டு. நம்ம இதை ஒரு பிளேட்டில் எடுத்து மாவு லைட்டாக போட்டு பிசைஞ்சுக்கணும். ஒரு சப்பாத்தி மாவில் எப்படி பிசைகிறோம் அந்த மாதிரி பிசைஞ்சுக்கலாம். பிசைஞ்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், நான் மாவு பிசைகிறேன். கொஞ்சம் லைட்டாக மாவு போட்டு நல்லா பிசைஞ்சுக்கங்க. நல்லா பிசைஞ்சுக்கங்க. என்னால் ஒரு கையில் ஃபோனை வச்சுட்டு ஒரு கையில் என்னால் பிசைய முடியல. நான் பிசைஞ்ச பின்னாடி காமிக்கிறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், இப்படி தான் இருக்கணும் மாவு. நல்லா இது நல்லா பிசைஞ்சுக்கங்க உங்களால் முடிஞ்ச அளவு. நான் பிசைஞ்சிட்டு காமிக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப ஒட்டுற மாதிரி தெரிஞ்சுன்னா நீங்கள் மாவு கொஞ்சம் போட்டு தடவி பிசைஞ்சுக்கங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாவு பிசைஞ்சிட்டேன். இங்கே பாருங்கள், இப்படி தான் இருக்கும் இந்த மாவு. இங்கே இருங்க, இப்படி தான் இருக்கும். நீங்கள் லைட்டாக கையில் மாவு தொட்டு ரவுண்டாக உருட்டிக்கங்க. இங்கே இருங்க, நான் லைட்டாக மாவு தொட்டு உருண்டை உருட்டுறேன். நான் இங்கே ஒரு கையில் ஃபோனை வச்சுருக்கறனால என்னால் ஹேண்டில் பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி உருண்டை உருட்டி ஒரு பவுலில் மாவு போட்டு வச்சுக்கோங்க. மாவு போட்டு வச்சு
நீங்கள் அதில் நல்லா இது பண்ணிக்கோங்க. இங்கே வருங்க, நான் உருட்டி இருக்கிறேன் பாருங்கள் மாவை. அந்த மாவு மரவள்ளி கிழங்கு மாவு கொஞ்சம் போட்டுக்கோங்க. உருண்டை உருட்டி லைட்டாக இப்படி குலுக்கி விடுங்க. இங்கே பாருங்கள், இப்படி லைட்டாக குலுக்கி விட்டிங்கன்னா இதாயிரும். நான் இதை அம்ட்டை உருட்டிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஒட்டாத அளவுக்கு மாவு போட்டு உருட்டி விடுங்க. உருண்டை உருட்டின பின்னாடி நான் இதை அம்ட்டை எல்லாம் இது பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நம்மளோட இதை நான் ஃபுல்லாக ரவுண்ட் பண்ணிட்டேன். இதில் நான் மேலே மாவு தூவாதனால இந்த கலரில் இருக்குது. மாவு தூவந்து வந்து ஒயிட் கலரில் இருக்குது. இது ஒட்டுது பாருங்கள், நான் மேலாக செஞ்சதுனால மாவு தூவலை. இப்போ வந்து நம்ம ஒரு பேனில் தண்ணி வச்சிடலாம். இங்கே பாருங்கள், நான் தண்ணி ஆல்ரெடி வச்சு நல்லா இந்த மாதிரி கலகலன்னு கொதிக்கிறப்ப அந்த பபுள்ஸை எடுத்து போட்டுடலாம். போபாவை இதை 2 இதாக சொல்லுவாங்க, போபாண்டும் சொல்லுவாங்க, பபுள் டீன்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் போடுங்க. அப்படி நான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், நம்ம போட்டுட்டோம், எல்லாத்தையும் போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு இது வச்சு இப்படி லைட்டாக அப்படி எடுத்து விடுங்க. இங்கே பாருங்கள், ஒட்டுது அடியில். இப்படி லைட்டாக கிண்டி விடுங்க. நம்ம போபா பல்ஸை கிண்டி விட்டிங்கன்னா அது சரியாக வந்துடும். கரண்டி வச்சிடாதீங்க, ஃபுல்லாகவே வச்சு பண்ணுங்க, சிம் பண்ணாதீங்க. நல்லா இப்படி வச்சு கிண்டி விடுங்க. நம்ம போபா பல்ஸுக்கு வரும் பாருங்கள் நல்லா. நான் இது ஒரு 20 மினிட்ஸ் வேக விடுங்க. நான் வெந்ததும் காமிக்கிறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், நம்ம போபா பல்ஸ் வந்து வெந்துட்டுருக்குது. இதில் நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன்னா, இது கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் வச்சு வேக விட்டுருக்கணும். அது வேக முடியாமல் கொஞ்சம் எல்லாம் அமுந்துக்குச்சு ஃப்ரெண்ட்ஸ். இல்லாட்டி நல்லா உருண்டையாக வரணும். அமுந்துருச்சு. பட் வந்து நல்லா ஜெல்லி டைப்பில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம இது வெந்துருச்சு, நம்ம இதை வடிச்சிடலாம். ஹோலாக இருக்கிற ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இல்லை உங்கள்கிட்ட வடிகட்டி பெரிய ஜல்லடை மாதிரி இருக்கும் பாருங்கள், அது இருந்தாலும் ஓகே. நான் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணுறேன். நான் வடிச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த தண்ணியை. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இதை வடிச்சிட்டு இதை வந்து பச்சை தண்ணி ஊற்றி கழுகிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளது என்ன ஆச்சுன்னா, மெயினாக இதில் என்ன ப்ராப்ளம் ஆச்சுன்னா, நான் வந்து நிறைய இதை போட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் கொஞ்சமாக பெரிய பாத்திரமாக வச்சு போட்டிருக்கணும். பட் நான் சின்ன பாத்திரத்துலேயே போட்டனால இதாகிருச்சு. இங்கே பாருங்கள், ஒட்டிக்கிச்சு ஒன்றுக்கு ஒன்று. இந்த ஒட்டாமல் இருக்கணும். இந்த ஒவ்வொன்றும் நல்லா வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ரவுண்டாக தான் வரணும். பட் வந்து நான் எல்லாம் ஒன்றா இது பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், ஒட்டிக்கிச்சு, சப்பையாயிடுச்சு ஃபுல்லாக. எல்லாம் ஒன்றா போடவும், சின்ன பாத்திரத்தில் போடவும். இப்போ வந்து நான் இதை பச்சை தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், குடிக்கிற தண்ணியில். ஏன்னா இதோட குக்கிங் ப்ராசஸ் ஸ்டாப் ஆகிறதுக்காக நான் இதை கழுவிருக்கிறேன். இப்போ நம்ம இந்த இதில் எல்லா போபாவையும் போட்டு இதில் வந்து இது போட்டுக்கலாம். நம்ம நாட்டு சக்கரை போட்டு இருங்க, நான் காமிக்கிறேன். நாட்டு சக்கரை போட்டு இங்கே பாருங்கள், நான் வந்து இது போட்டிருக்கேன் நாட்டு சக்கரை. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 கிளாஸ்க்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நம்ம இப்போ வச்சுருக்கிற போபாவை அள்ளி அப்படியே போட்டுடலாம் அதில். இங்கே பாருங்கள், நான் போடுறேன். நாட்டு சக்கரை நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இந்த போபா ஃபுல்லாமே நாட்டு சக்கரையில் தான் செய்கிறோம். எல்லாத்தையும் அள்ளி நான் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் அடுப்பில் வச்சுருக்கிறேன். அடுப்பில் வச்சு இதை பச்சை தண்ணி ஊற்றி ஒரு வாட்டி கழுகிருங்க, மறந்துடாதீங்க. அது குக்கிங் ப்ராசஸ் நின்றோம். அதுக்கப்புறம் நம்ம இது வந்து நாட்டு சர்க்கரையில் போட்டு ஒரு கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 6 மினிட்ஸ் இருந்தாலே போதும். இங்கே பாருங்கள், நல்லா கொதிக்குது.
நம்ம பண்ணின தப்பு என்னன்னா, இதில் நம்ம வந்து சின்ன பாத்திரத்தில் வச்சுட்டோம். ஃபஸ்ட்டு போபாவை வேக வைக்கும் போதே சின்ன பாத்திரத்தில் வச்சுட்டோம். அதுதான் நம்ம பண்ண பெரிய மிஸ்டேக்கு. நானும் இதுதான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன், உங்கள் கண்ணு முன்னாடி தான் செய்கிறேன். பட் நான் வேக வச்சதுமே ஒன்று எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன், சேம் ஜெல்லி டைப்பில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஹெல்த்து கூட இது. நம்ம வந்து எந்த ஜெல்லி அது இதுன்னு நம்ம கலக்கலை. நம்ம கலந்துருக்கிறது அந்த மரவள்ளிக்கிழங்கு மாவும் அது நாட்டு சர்க்கரையும் கலந்துருக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் இப்போ பாருங்கள், இது ஆயிடுச்சு. நான் ஆஃப் பண்ணுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இங்கே வருங்க, நம்ம போபா ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள். இப்போ வந்து நம்ம மில்க் ஷேக்கு, என்ன மில்க் ஷேக்காக இருந்தாலும் நீங்கள் அதில் ஒரு இது எடுத்து போட்டு சாப்பிட்லாம். நான் காமிக்கிறேன். மில்க் ஷேக் கலக்கிறேன். நெக்ஸ்ட்டு அதை தான் செய்வேன். இது கொஞ்சம் ஆறட்டும். ஆற விட்டு மில்க் ஷேக் கலக்கலாம். அதில் எடுத்து போட்டு செய்யலாம். இப்போ நம்ம வந்து பபுள் காஃபி செய்யலாம். நம்ம வாங்கியிருக்கிற பபுளை ஃபஸ்ட் போட்டுக்கலாம். நம்ம செஞ்சுருக்கிறத போட்டுட்டு இப்போ காஃபி தூள் போட்டுக்கலாம். இதிலேயே பபுள் நிறையவே போட்டுக்கோங்க. நம்ம இதிலே காஃபி தூள் போட்டுக்கலாம். நீங்கள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் வந்து எனக்கு அளவு தெரியுன்றதுனால அப்படியே போடுறேன். இங்கே பாருங்கள், காஃபி தூள் போட்டாச்சு. நம்ம வந்து இப்போ பால் ஊற்றிக்கலாம். நீங்கள் ஐஸ் க்யூப் இருந்தால் ஐஸ் க்யூபும் போட்டுக்கோங்க. நான் ஐஸ் க்யூப் போடல. இங்கே பாருங்கள், நம்ம காஃபி தூள் போட்ட பின்னாடி நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம். உங்களுக்கு வந்து இது சுகர் வேணும்னா போட்டுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி பபிள்லே போட்டிருக்கோம்ல, அதனால நான் சுகர் போடல. இருங்க, நான் மிக்ஸ் பண்ணிட்டு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், நம்ம பபுள் டீ தெரியுதா உங்களுக்கு? பபுள் பட் வந்து ஒன்றும் நல்லா உருண்டையாக வந்திருந்து சூப்பராக இருந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த காஃபி டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் காஃபியும் பண்ணலாம், மில்க் ஷேக்கும் பண்ணலாம். நீங்கள் என்ன எசன்ஸ் ஊற்றி இந்த பபுளை மட்டும் போட்டு மில்க் ஷேக் பண்ணாலும் டேஸ்ட்டாக இருக்கும். காஃபியும் பண்ணலாம், டீ பண்ணலாம், பபுள் டீயும் செய்யலாம். நீங்கள் டீ செஞ்சுட்டு என் பசங்க ஐஸ் க்யூப் நான் வேணான்னு சொல்கிறேன், போட்டு சாப்பிட்றாங்க. என் பசங்க சொன்னால் கேட்கல. பட் அது ஐஸ் க்யூபு போடுவாங்க கன்ஃபார்மாக. ஆனால் ஐஸ் க்யூப் போட்டு தான் சாப்பிடுவாங்க. பட் இங்கே கிளைமேட் சரியில்லாதனால நான் வேண்டான்னு சொன்னேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.